ஃபாலோ பண்ணீங்களா? ப்ரோ நான் ஃபாலோ பேக் இப்போ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்கிறேன் ப்ரோ. வேணாம் ஃபாலோயிங் வேணாம் பண்ண வேணாம். ஐயோ ஐயோ அதெல்லாம் வேணாம். ஐயோ நாம பண்ணிடுவோம், அதெல்லாம் பண்ணிடுவோம். சரி ரைட் பண்ணிக்கிறேன். சரி இல்ல என்ன மட்டும் மெட்ராஸ் சொல்றியே, பையனு ஏன் கபிலனை பண்ண மாட்டேன் தம்பி, அவரையும் பண்ணு. இல்ல ஓசியர் நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சரத்து, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா நான் இன்னும் இந்த ஒரு மாசமா இருப்பாரு நான் போயிடுவேன் ஆக்சுவலி. நானும் ஓகே நான் ஓகே மட்டும் என்ன, சொல்லுங்க. நானும் ஒரு ஓகேவா மாசம் சரத்து? நான் வந்து எனக்கு 2 ஐடிலாம் கிடையாது, அவனுக்கு இன்னொரு ஐடி இருக்கு. நான் கமெண்ட் செக்ஷன்ல போட சொல்றேன். அஜித்தின் ஃபார்வர்டுன்னு ஒரு ஐடி இருக்கும், அதை கமெண்ட்ல எல்லாரும் போடுங்க. அந்த ஐடியும் ப்ரோ ஃபாலோ, அதுவும் இவனும் ஒண்ணுதான், இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவர் சொல்றது சரத் மதிங்க ஆக்சுவலி ப்ரோ, வந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. சரத் ஆக்சுவலி இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடிக் ஃபாரின் குரூப் ஐடி அந்த ஐடிஸ்லாம் இருக்குல்ல குரூப்ல, அதுலலாம் ஃபாலோ பண்ணி அவன் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 2000 ப்ளூடிக் ஐடிஸ் எல்லாம் வச்சிருக்கான். நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அவன் எங்கெங்கெல்லாம் போறான், எந்தெந்த ஸ்பேஸ் எல்லாம் பேசுறான், எந்தெந்த ஐடிக்கெல்லாம் கமெண்ட் பண்றான்றது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கும் ஈஸியா ஃபாலோவர்ஸ் நீங்க ஏத்திக்கலாம். ஓகேவா? நானா ப்ரோ? நீங்க தான், உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் இப்ப சொல்றேன் சரத். என்ன ப்ரோ இவ்வளவு பில்டப் ஏத்தி விடுறீங்க எனக்கு? உங்களுக்கு இல்ல, நான் பண்ணது எல்லாமே ரெட் டிராகனுக்கான பில்டப். கயிறு அவன் தான். போயிட்டு வரேன். புடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா போய் சேர வேண்டிய இடத்துல 2 பேரும் போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, எனக்கு இல்ல ப்ரோ ஒரு போன் வந்து பேசிட்டு வரேன். சாரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் சொன்னல ரீச் ஆகணும், அதெல்லாம் இல்ல ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் ரீச் ஆக கூடாது ப்ரோ. வேற எனக்கு எப்படி சும்மா வேணும்? நார்மலா சுயமா உழைச்சி மேல இல்ல சுயமா கூட வேணாம். இப்போ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லன்னா அன்ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ அவ்வளவுதான். பண்ணுமா? ஓ ஃபாலோ பண்ணுமா? ஓகே ஓகே ஓகே. பிடிச்சா ஃபாலோ. ஓ வேற பிடிச்சா ஃபாலோ மாதிரி பண்ணும். ரெட் டிராகன் உனக்கு தான் பிடிக்கலடா, ஃபாலோ பண்றா. எனக்கு பிடிக்காது, எனக்கு விஜய் ஃபேனை கண்டாலே ஆகாதுங்க. ப்ரோ ரெட் டிராகனு இப்போ மெட்ராஸ் பையனை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ இப்போ என் பக்கமும் தப்பு இருக்குன்னா ஒரு எடுத்து பேசுறது இல்லையா, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் பார்க்கணும் நானு. புரியுதா? நல்லா புரிஞ்சு. அதுதான். ஓகே கபிலம் ப்ரோ, நான் பாத்துட்டேன். நான் செக் பண்ணுங்க. நான் ஒண்ணுதான் ப்ளே பண்ணேன். ஸ்கூல் பையன். ஸ்கூல் பையனை ஏப்பா இருப்பா, மத்தவங்க பேசுவது புரியலன்னா கொஞ்ச நேரம் முக்கியமான நேரம் பார்த்து தான் உள்ள வருவான். இருடா ரெட் டிராகன். இல்ல ரெட் டிராகன் சொல்லல, இவன் சரத்தும் வரான். அவன் தம்பி இருப்பான். ஸ்கூல் பையனை கேன்வஸ் போக சொல்றானுங்க. அது ஒண்ணு ஃபன்னா இருக்குது. இன்னொன்னு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு டேக் பண்ணுமான்னு செக் பண்ணுவாங்க. நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இப்ப ப்ளே பண்ணி பார்க்கவா இல்ல எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா? சின்ன ஐடி தான், நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஒன்றும் தப்பு. இவனுக்கு ஸ்பேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த தகவலை உடனே உங்களுக்கு அப்படியே அனுப்பி விட்டேன். 12th முடிய போகுதுன்னு நினைச்சுக்கேன். 12th இல்ல, அவ்வளவுதான். 11th நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்றதா பிளான் இருந்துச்சு. அதே 10th கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா ப்ரோ. இல்ல இப்பெல்லாம் அதெல்லாம் சகசம். இதெல்லாம் நார்மல் தான். என்ன பயம் ப்ரோ, அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு அதுதான் பயமா இருக்கு. யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணுறேன். போக்சோ சட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வரேன். ஏன் திமுக ப்ரோ உனக்கு இல்ல சரத்து, நீ அமைதியா இரு. வெளியே வந்தா அப்படி நான் ஆடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இரு. போய் ஏதாவது பெரம்பலூர் இதுலயாவது 2 ஓட்டு கேட்கற வழியே பாரு. கண்டிப்பா எனக்கு லீவ் எப்ப கிடைக்குதோ நான் வீட்டுல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா போறேன். 19-20 போலாம் பாரு. அது என்ன எலெக்ஷன் முடிஞ்சா நெக்ஸ்ட் மாசம் தான். 19-20 ஏப்ரல் போயிட்டு ஒரு 2 நாள் ஜாலியா. அண்ணன் இருக்காரு, கட்சியில் தான் ஆல்ரெடி அங்க எதுவும் தான் இருக்காரு. அவ கூட சேர்ந்து கொஞ்சம் கலப்பணி பண்றோம்லப்பா. கலப்பணியா? போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாரு? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? ஆமா 11ஆவதுல லவ் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் போக்சோ சட்டத்துக்கு. இல்ல கபிலனே, ஒன்னும் சொல்லல, மன உளைச்சல காலாக்குறாங்க. அடுத்த காமெடி கேட்போம். 12th முடிய போகுதுன்னு நினைச்சேன். 12th இல்ல, அவ்வளவுதான். 11th நானும் கேர்ள் ஃப்ரெண்டும் வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்றதா பிளான் இருக்கு. அதே 10th கேர்ள் ஃப்ரெண்டா? அதே ஆடியோ தான், ஒரே ஆடியோ 2 தடவை அனுப்பிச்சு விட்டீங்களா? ஜிப்சி ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ற? இருக்கிற மன உளைச்சல நீ வேற ஏன் ப்ரோ மன உளைச்சல காலாக்குற? இல்ல எனக்கு 2 வாட்டி வந்து நான் தான் சொன்னேன், கேட்கல தள்ளி விட்டேன். ஒண்ணுதான் கேட்டா, இன்னொன்னு கேட்கல தள்ளி விட்டேன், செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஆடியோ தான். அப்படியா? ஏன் ஜிப்சி பிரதர், இது பொறாமல தானே அனுப்பி விட்டுருக்கீங்க?
ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறாம அப்படிதானே? ஓகே. அருள்மொழி வணக்கம். வணக்கம் அருள்மொழி. கேக்குதுங்களா? எங்க இருக்காரு ஆளகானமே? வந்துருக்காப்புல. மைக் கொடுத்தது நான் தானே. இல்ல அதாவது அவன் பேசினப்ப என்னன்னா 19-20 ஒருத்தன் சொல்றான். எப்ப ப்ரோ எலெக்ஷன் முடிஞ்சான்னு அவன் கேட்டான் பாத்தீங்களா? அங்க நிக்கிறானுங்க. இல்ல அது கூட பரவாயில்ல விடு. அவன் 11வது படிக்கிறான்னு தெரிஞ்சும் அவனை போயிட்டு அனுப்பி விட்டு ஓட்டு கேட்க சொல்றானுங்களே இவனுங்களா என்ன சொல்றது? நான் இதெல்லாம் போலீஸ்ல இப்ப டேக் பண்ணி போடல. நான் எலெக்ஷன் கமிஷன்ல டேக் பண்ணி போட்டா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சோலி முடிச்சுட்டு இருப்பான். கேண்டிடேட் ரிலேட்டிவா இருந்தானா மொத்தமா முடிஞ்சு. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்குள்ள இந்த வீடியோ எல்லாம் ட்ரெண்ட் ஆகி மாட்டுச்சுன்னா வேட்புமனுவே ரிஜெக்ட் ஆயிரும். எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆறன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாரு. ஆமா, பாண்டிச்சேரியில எத்தனை ரிஜெக்ட் ஆச்சு? நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, வெயிட் பண்ண. அவனுக்கு என்ன வேட்புமனு தாக்குதல பண்ணலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. நான் நேத்து இவ்வளவு ஓப்பனா வாங்க கேக்குறது. பண்ணிட்டானுங்களா? அப்ப அவனுக்கு சொன்ன நியூஸ் கரெக்ட் தான். எல்லாம் அக்செப்ட் ஆயிடும். நாளையோட வந்துடும். நாளைக்கு எல்லாம் வெளியே வருது. நேத்து வெரிஃபிகேஷன், இன்னைக்கு லாஸ்ட் டேட், நாளைக்கு வெளியே வந்துடும். இது பாண்டிச்சேரி ரிஜெக்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே அக்செப்டட் தான். அருள்மொழின்ற ஐடிக்கு மைக் கொடுத்தனே. பிஜேபி ஏடிஎம்கே தானே நின்னானுங்க. அப்புறம் அக்செப்ட் தான். அவன் பல வருஷமா எலெக்ஷனை பார்த்தவன. அனத்த பக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். சரி நான் பாத்துட்டேன். அந்த சரத்துக்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கலான்னு நினைச்சேன். ஏன்னா ரசிகர் மன்றத்திலே இல்ல, ரசிகனாவும் இல்ல, அந்த காரைக்குடி பல்பு இங்க கேண்டா ஓட்டு சீட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன், போயிட்டான். அதே காரைக்குடியில பல வருஷமா ஒருத்தர் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு ரசிகர் மன்ற தலைவரா இருந்து அப்புறம் துணை செயலாளராகி இப்போ அடிமட்ட ரசிகர் மன்றத்துல இருக்கான் ஒருத்தன். அவன் இந்த மறுபடியும் கொடுக்குறேன். அருள்மொழி கொடுத்துட்டேன். வந்துட்டாரா மைக்ல? வந்துட்டாரு. ஓகே சொல்லுங்க அருள். இல்ல 2 தடவை அனுப்பாரு. ஒரு தடவை அனுப்பிச்சா 2 தடவை போய் சொல்லிச்சு. ஓகே ஓகே, அதுதான் கமெண்ட்ல போட்டிருந்தீங்களா? ஆமா ஆமா. ஆக்சுவலி இது அனுப்பிச்சது வந்து இன்னொருத்தர். அவர் ரொம்ப நேரமா மைக் எடுத்துக்காரு உங்கள்கிட்ட. ஓகே ஓகே. இல்ல இது போதும். இதை வச்சு நான் ஒரு எடிட்ல போட்டு கவுண்டர் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அனத்த அவனை கிளியர் கேட்டுமா? நான் கவுண்டர் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஸ்பீக்கர் இல்லைன்னு சொன்னா இல்ல. ஏன் இப்படி எனக்குனே இன்னைக்கு வந்து மொத்தமா எல்லாம் இன்னைக்கு மொத்தமா செய்யு செய்றீங்க. எல்லாத்துக்கும் காரணம் ரெட் டிராகன் தான். எல்லாம் அவர் அடிங்க. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கிளிக் ஆகுது. நான் கீழ இறங்கிக்கிறேன். ரொம்ப ஐயா நான் எதுவுமே சொல்லல. ஐயோ இங்க ஸ்லாட்லாம் இருக்கு. நான் சொன்னது வேற. வீக்கா இருக்கான். அவர் கீழ இறங்கி. ஓகே 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 அருள்மொழி. ஓகே சத்தியமா கேட்கல, அதனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்ல. ஓகே இப்ப கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? ஓகே. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். கபிலன் ஸ்பேஸ் போடுறது வேற யாருக்கும் இல்லை. கபிலன் வந்து தாம் நினைச்ச பேசத்தான். கபிலன் பேசணும், நடுவில் கேப் இருந்தால் நீங்கள் பேசுங்க. புரியுதுங்களா? இது நிறைய பேர் ஏன் வந்து இந்த பிங்க் பேண்ட்லாம் அடி வாங்கிட்டு போறான்னா அவன் ஓவர்லேப்லேயே பேசுவான். அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் ஆகுது. புரியுதுங்களா? அந்த ஆளு மன உளைச்சல் குறைக்கத்தான் வரப்புல ஸ்பேஸுக்கு. அவரை பேச விட்டுட்டா அவருக்கு கோவம் வந்துடும். அவர் பேச விடுங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுங்க. இல்ல ஏன் ஜிப்சி ப்ரோ, இப்ப ஆனா அவர் அப்படி இல்லையே. நம்ம பேசுறப்ப வாய்ப்பு கிடைச்சாதான் அவரே பேசுறாரு. அந்த நிலைமைக்கு பழைய கம்பெனிலாம் கிடையாது. இப்பெல்லாம் ஓவர்லேப்லயே பேசுறானுங்க. முன்னாடி தூக்கி வெளில போட்டுருவா போல. இப்பெல்லாம் இஷ்டத்துக்கு தலைமையில இந்த எலிகளை ஓடி விளையாடுவோம்ல, சிக்கத்து மேல, அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ ஹோட்டல் நடத்துனது நான் எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. நான் ஏதோ ஹோட்டல் வச்சு வியாபாரம் பண்றதுக்கு. எனக்கு பசிக்குது, நான் ஹோட்டல் போட்டிருக்கேன். வந்து உள்ள வந்து சாப்பிட்டீங்கன்னா பில்லு கொடுத்துட்டு போயிடணும். அந்த வெண்ணிலா கபடிக்கு விட்டு புரோட்டா சோரி மாதிரி. ஏன்னா ஏன் புரோட்டா போய் வெளியிட்டீங்க, கஷ்டமா இருக்கு. நானே புரோட்டா கடை போட்டு லொகேஷன் அனுப்பிடுறதுலடா. முதல்ல நீ அவரை ஃபாலோ பண்ணு சரத்தை. அப்புறம் பாரு நீ எங்க போய் நிக்க போறேன்னு. சரி ரெட் டிராகன் ப்ரோ, முந்தானே ஒருத்தனை கூப்பிட்டு வந்தீங்களே, அந்த மாங்கொட்டை வீர, அவனை கூப்பிட்டு வாங்களேன். பாருங்க இப்போ சொல்றேன், எல்லாரும் செட்டப் பண்றது வந்து கபிலன் தான். அவரு தான் கூட்டின்னு வர்றாரு. நான் வந்து ஏதோ வேலை முடிச்சுட்டு டயர்டுக்கு சரி போர் அடிக்குதுன்னு வர ஸ்பேஸ்ல நம்மளும் அண்ணனை போட்டு அடிச்சு அண்ணனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இது பண்ணுவோம். ஏங்க அண்ணதா எப்படா ஸ்பேஸ் போடுவாரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவே சத்தியமா அண்ணதா, உண்மையாவே இது ரியலா உண்மைதான் நான் பேசுறது. என்னோட சீனியர் போட்டு வேலையா கொடுத்து தள்ளிட்டா போல. வீட்டுக்கு வந்ததே வந்து ஒரு 8 மணிக்கு தான்.
அப்பனா பாத்துக்கங்க. நல்லாதான் அப்போச்சு ஸ்பேஸ் ஆரம்பிச்சுது, அப்புறம் கொஞ்சம் போக போக மோதிட்டீங்க. அப்படியே காமெடியா மாறிடுச்சு ஸ்பேஸ். ஆரம்பம் என்னமோ சுமாரா தான் நல்லா தான் போச்சு, அப்புறம் போக போக படுத்துருச்சு. சரி, ஏதோ 27 கண்டென்ட் போட்டீங்களா, அதை பத்தி தான் பேசுங்க, முடிச்சுட்டு போவோம். கண்டென்ட் வரப்போகுதுன்னு தாண்டா நான் அப்ப நான் போட்டிருக்கிறேன். கண்டென்ட் இன்னும் வரலையேடா. ஏதோ இன்னைக்கு ராஜ்மோகன் நான் வீட்டு வீடா போய் சோறு திங்க போறோம்னா சரி தின்ட்டு வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எடிட் ஒன்று போட்டு விட்டேன். அந்த ஐடியா கொடுத்ததே ஜிப்சி தான். இந்த கண்டென்ட் ஒன்று வருது கிளம்புறோம், இது கொஞ்சம் எடுத்து இறக்கி விடுங்க அப்படின்னாப்புல அப்படியே சமைச்சிக்கிட்டே அப்படியே அதை போட்டு இறக்கி விட்டேன். அப்புறம் 2-3 மீம்ஸ் இறக்கி விட்டேன். அப்புறம் இன்னும் கான்ட்ரவர்சி மீம்ஸ் ஒன்று இறக்கி விட்டேன். அது கரெக்டாக போகுது. போயினா எத்தனை வீட்டுக்கு போவோம்? அப்புறம் காலையில விசில் வந்து தமிழகத்தை ஆழட்டும் சொல்லி ஒரு காசு ஒன்று எடுத்தானுங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த ஆக்சுவலி இந்த கண்டென்ட். ஆழட்டும்னா பூமி கடையில் புதையட்டும். அவன் கரெக்டாக தானே போட்டிருக்கிறான். இந்த வாத்தியார் தான் புரிஞ்சிக்காம சரியா போய் திருத்த பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் தமிழ் வாத்தியார் போய் தப்பு பண்ணிட்டாப்ல. அவருக்கு புரிய மாட்டேங்குது. தமிழை மெல்ல மெல்ல சாகணும்னு ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பாரதியார் தான் சொன்னது. பாரதியார் தான் சொன்னார். அது நல்ல வேலை அந்த மனுஷன் இல்லை இன்னைக்கு. இந்த டிஆர் பிரபு வேற இதை பார்த்துட்டு ராத்திரி முழுக்க உட்காந்து மூக்க உறிஞ்சிக்கிட்டு அழுவான் அந்த பிரபு. நான் அந்த நாய் உங்களுக்கு டிஎம் ஒன்று பண்ணியிருந்தேன். நான் அந்த நாய் இல்ல இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ராஜ்மோகன் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பிடுறானே, எத்தனை வீட்டுல சாப்பிடுவான்? ராபிச்சக்காரன் எத்தனை வீட்டுல சாப்பிட்டா உனக்கு என்ன? ஏன் நீ போய் வாங்கிட்டீங்க? ஒரு வீட்டுல ஒரு கை வைப்பானோ? எனக்கு தான் டவுட் இருக்கு. உன் வீட்டுக்கு வந்து உன் தட்டுல அவன் கையை வைக்க மாட்டான்டா, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் வீடு பக்கம்லாம் சோறே போட மாட்டேன். முனி படம் மாதிரி ஒரு வீதியில இருக்கிற மொத்த பேரையும் சாப்பாடு ஒரு இடத்துல போட சொல்லி சாப்பிடுவோம். இங்க சாப்பாடு பிரச்சனை இல்ல, சாப்பாடு சமைக்கிறதே பஞ்சாயத்தா இருக்கு. சிலிண்டர் வேணும்ல. அவன் தெளிவா என்ன சொல்றான்னு புரியுதா? ஹோட்டல் இங்க கிடையாது, சிலிண்டர் இருக்காது, அதனால நான் வீடு தேடி வரேன், எனக்கு சோறு போடுன்றான். புரியுதா? அவன் சேலத்துக்கு போனதுல இருந்தே சரியில்லை ஜிப்சி. சேலத்துக்கு போயிட்டு அவன் பார்த்திபன் மாவட்ட தலைவர் திங்கிறது, ஓடுறது, போடுறது, மிதக்கிறது, நீந்துறது எல்லாம் இலையில தட்டுல வச்சானுங்களா? அந்த சாப்பிட்ட ருசி கொழுப்பு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு போனோம்னா நமக்கு சோறு போடுவாங்கன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு அவன் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஒரு 30 கிலோ ஏறிதான் நிப்பான்னு நினைக்கிறேன். அது பார்த்திபன் மட்டும் இல்ல, நம்ம அருண்ராஜ் எக்ஸ்ஐஆர்எஸ் வச்ச வேலை. சரி, எனக்கு ஒரு டவுட். பார்த்திபன் மேல இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்ப எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? நிக்கலாம். என்ன பண்ணா எலெக்ஷன்ல நிக்க முடியாது? கன்விக்ட் ஆயிருக்கணும். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வீடியோ உனக்கு அப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த வீடியோ எடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. இந்த மாவட்டத்துல இந்த மாவட்ட சிலர் வந்து பணம் கொடுக்குறான். இப்ப நான் வந்து எலெக்ஷன் கொடுத்துட்டேன். அந்த பகுதியிலே எலெக்ஷன் நின்றும். ஓகே, இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் தொகுதியில இந்த மாதிரி எக்ஸ்ஐஆர்எஸ் கொடுத்து, ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இவனுக்கு விஜய்க்கு சாதகமா தான் போகுது. அவனுக்கு சாதகமா தானே எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு சாதகமா வேணும்னே பிளான் பண்ணியே பண்ற மாதிரியே தெரியுது எல்லாமே எலெக்ஷன். இதுல ஏதோ ஒரு உள்குத்து ஒண்ணு இருக்கு. நடக்கட்டும், பேசிக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஃபாரின்ல ஜாப் அப்ளை பண்ணிருக்கேன். நான் இந்த நாயெல்லாம் வந்தா நான் ஊரை விட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். இந்த நாய் ஆச்சு இல்ல, உனக்கு இந்த கனவு வேற இருக்கா? அவன் ஜெயிச்சிரான் வேற உனக்கு கனவு வேற இருக்கா? அந்த எவங்க இந்த நாய்க்கிட்டலாம் ப்ரோ போயிடலாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, உனக்கு கட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைச்சேன். இப்படி பேசுறீங்க. அந்த நாயெல்லாம் ஒரு பண்ணு கொடுக்க முடியாதுங்க. ஃபன்னுலாம் சொல்லக்கூடாது. யூடியூப்ல எல்லாம் லைவ்ல போகுது, ஃபன்னு கூட சொல்லக்கூடாது. பாத்தியா நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றவானுங்க. ஃபன்னு கூட சொல்லக்கூடாது, நோ ஃபன். அப்படி சொன்னா கூட நோட்டா கீழே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நோட்டாக்கு இவனுங்களுக்கு நான் சண்டை போகும். இந்த வாட்டி பாருங்க, நோட்டாக்கு ஹெவியா இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன் ஹெவியா ஃபைட் போகும். இது வரைக்கும் நோட்டா பத்தி இது வரைக்கும் பேசல, எண்டில பேசலாம்னு பார்த்தேன். ஆனா போறப்போக்கு பார்த்தா ஆக்சுவலா விளையாட்டு சொன்னனால இதான் ஃபேக்ட். உண்மை இந்த தடவை நோட்டாக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 2024 எம்என்எம் இருக்குல்ல, எம்என்எம்க்கும் நோட்டாவுக்கும் சண்டை போச்சு. அதே மாதிரி இவங்களுக்கும் நோட்டாவுக்கும் சண்டை போகும். நிறைய பேர் கத்தறிட்டு இருப்பானுங்க, நோட்டா அதிகமா ஓட்டு வாங்கினாங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நோட்டா ஆப்ஷனா தூக்குங்க. அதெல்லாம் இல்லை. அது எப்படி நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு தானே ஜனநாயக திருவிழா அப்படின்னா, இது ஜனநாயகத்துக்கு வந்து
இந்த ஜனநாயகத்துல வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். எனக்கு ஓட்டு போடாம இருக்கக்கூடாது. ஆனா நான் ஏதாவது ஒண்ணுக்கு போடணும். எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். கட்சிகளே இல்லாம ஒரு சுயேட்சை இருக்கு. சுயேட்சை இல்லாம ஏதாவது எதுவுமே சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். நன் ஆஃப் தி அபவ் அப்படின்ற மாதிரி. அப்ப நோட்டா ஒன்று இருக்கிறது கரெக்டு தான். இல்ல நோட்டா அப்புறம் மக்கள் எங்க இல்ல அப்புறம் மக்கள் தன்னுடைய வாக்கு மூலமாலாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பான். எங்கேயும் தெரிவிப்பான். எனக்கு இருக்கிற கட்சிகளை எனக்கு பிடிக்கல, சுயேட்சையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இவங்க யாரும் எனக்கு விருப்பம் இல்லை, அவன் எங்க நிப்ப அவன் ஏதாவது ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. அப்ப அதான் நான் நோட்டா தானே ஒரு ஆப்ஷன். அதை நீ பிடிக்கிட்டீங்கன்னா வேற என்ன? அப்புறம் என்ன ஜனநாயகம்? அப்புறம் என்ன டெமோக்ரஸி? மெட்ராஸ் பையன் மைக்ல இருக்காரா? அவரு ஒரு போன் வருதுன்னு போயிட்டாரு ப்ரோ. ரிட்டர்ன் வரேன்ட்டு அவர் கீழே தான் இருக்காரு. வந்துட்டாரு. ஓகே ஓகே. பட் அதுல என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு தொகுதியில பாருங்களேன், இப்போ ஒரு தொகுதியில நோட்டாக்கு அதிக ஓட்டு விழுகுதுன்னா அதை வேற மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணா பரவாயில்ல ப்ரோ. பட் நோட்டாக்கு அதிக ஓட்டு விழுந்தாலும் அதுக்கு அடுத்தது எந்த கேண்டிடேட்டுக்கு அதிக ஓட்டோ அவங்கள தானே செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப அதுக்கான யூஸே இல்ல. இல்ல இல்ல அதுதான் நாங்க பிரச்சனையே. நோட்டாக்கு இல்ல கீழே இல்ல ப்ரோ. நிக்கிறவன் இப்போ அதுக்கப்புறம் கட்சியில நோட்டாக்கு அதிக நிக்கக்கூடாது. ஓட்டு விழுந்துச்சுன்னா ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ரீஎலெக்ஷன் வைப்பாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த மாதிரி கிடையாது. ரூல் படி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது எந்த கேண்டிடேட் வந்து அதிக ஓட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதியோட எம்எல்ஏ ஆனா எம்பி அது அந்த மாதிரி தான். மத்த எல்லா கேண்டிடேட்ஸும் சேர்த்து வச்சா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அதனால அது வந்து அந்த போடுற அந்த ஓட்டே யூஸ் இல்லாம தானே போகுது. அது சும்மா பேருக்கு போடுற மாதிரி ஒரு இதுல தானே வருது. அதனால எந்த ஒரு பயனுமே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டாக்கு அதிக ஓட்டு விழுந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி ரீஎலெக்ஷன் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் லாஜிக்கே இல்லாத ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து யூஸே இல்லை தானே. இல்ல இப்படி யோசிச்சு பாருங்க, எத்தனை சதவீதம் வாக்கு பதிவு அது தமிழ்நாட்டுல சராசரியா? இன்னும் ஒரு 75 இருந்து 80 மேக்ஸிமம் அவ்வளவுதான் bro. 75 தான் உண்மையை சொல்லணும். 70 இருந்து 75. 72ல இருந்து 75க்குள்ள தான் பதிவாகுது வாக்கு. சரியா? ஆமா, அவ்வளவுதான். மிச்சம் இருக்கிறெல்லாம் வாக்கு ஏன் இதாகல? இப்போ இதோ அப்பார்ட்மெண்ட்ல கொண்டு போய் நான் பூத்தை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணைய தலைவர் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் சோம்பேறித்தனம் ஆக்குற மாதிரி தான். அப்படின்னா பரவாயில்ல, நீ சோம்பேறித்தனா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு வாசலை வந்து தாண்டியா வந்து ஓட்டு போடு அப்படின்றதுல கணக்கு தான். இதுக்கு நீங்க அப்பார்ட்மெண்ட்ல பூத் கமிட்டி வைக்கிற நீங்க மலை கிராமங்களில் போயிட்டு கழுதையில் வந்து வச்சு அந்த எலெக்ஷன் இது அந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு போய் இவிஎம் மிஷினை கொண்டு போய் நீங்கள் மலை கிராமங்களில் கொண்டு போய் வச்சு எதுக்கு வைக்கிறாங்கன்னா அங்கேயாவது நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் உங்களால் மலையிலேருந்து இறங்கி வந்து உங்களுக்கு ஓட்டு போட முடியாது, அதனால் இதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன். சரி, ஓகே. நோட்டான்றது ஒரு 6 கேண்டிடேட் இருக்கிறான் இந்த தொகுதியில். 6 பேரும் சரியில்லை. இந்த கட்சி சேர்ந்தவன் எனக்கு இந்த 4 கட்சி எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு சுயேட்சை நான் இதுமாரி ஏற்கனவே ஓட்டு போட்டேன், ஆனால் அந்த சுயேட்சை கடைசி நேரத்தில் போய் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டான், எனக்கு பிடிக்கல, இப்போ நான் ஒரு ஆப்ஷனுக்கு நான் போடணும், எனக்கு இவங்க எல்லாரும் மேலேயும் எனக்கு கோவம் இருக்குது, நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கிறது? ஓட்டு போடாமேவா இல்லை நான் ஆப்ஷனை வேற ஒன்று கொடுத்து குத்துறதா? ஹலோ சொல்லுங்க. அது மாதிரி நோட்டாக்கு மேல வாங்கினா பிரச்சனை இல்லை, நோட்டாக்கும் கீழே வாங்குறான் பாருங்க, அவங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க நிக்கவே கூடாது. அது மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு யாரோ சொன்னாங்க முன்னாடி. யாரோ ஆக்சுவலா அவங்க திருப்பி வந்து நிக்க கூடாது அந்த எலெக்ஷன்ல, நோட்டாக்கு கீழே வாங்கிட்டு போறாங்க. ஆப்ஷன்ன்றது ஜனநாயகன்றது உரிமை. அந்த ஜனநாயகத்துல என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு பண்ணணும். அந்த கருத்தை நான் அந்த பயன்படுத்துறது மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லைங்க ப்ரோ. தேர்தல் செலவு கணக்கு தாக்கல் பண்ணலனாதான் அவங்கள தேர்தலை நிக்க விடாம பண்ண முடியும். சரி, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அதை தான் பேசிட்டு இருந்தோம். இந்த நக்கீரனோட இது ஷேர் பண்ணியிருந்தீங்களே, அதுல திருப்பி ஜூம் பண்ணிலாம் படிக்க முடியல. ஏதாவது படிச்சீங்களா? அதோட நம்மளுக்கு தெரியாத அதுல படிச்சதுல என்ன போட்டிருக்குன்னா, பஸ் உள்ள வந்து பெருசா இருந்திருக்கு. அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து உள்ள ஒரு கார்ல வச்சு வேற ஏதோ விட்ட மாதிரி அதுல போட்டிருக்கானுங்க. அதை நான் வேணா டாக்குமெண்டா அனுப்புறேன். இதுல நான் குரூப்ல டாக்குமெண்டா போடுறேன் இருங்க. ஆமா, எனக்கு இந்த டவுட் ஒன்று இருக்கு. வண்டிக்குள்ள இருந்தவங்க வெளில வந்துதான் அவன் கரெக்டா? ஆமா ஆமா, அந்த சிசிடிவி கேமரா வரலையே கபில. அப்ப சிசிடிவி கேமரா அப்ப இங்க எல்லாமே யாரும் ஹெல்ப் இல்லாம நடக்காது ஜிப்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப வந்த சிசிடிவி கேமராவும் ஏமாத்துறதான். ஏன்னா அந்த டேயே சொன்னாச்சு ஷூட்டிங் நடந்துச்சுன்னு. ஸோ அந்த ஷூட்டிங் நடந்ததுக்கான எவிடன்ஸ் மாதிரி டாப் ஆங்கில இருந்து அனுப்புறான். இது எங்களுக்கு தெரியும்டா, மொத்தம் இத்தனை ட்ரோன்ல இந்த ஒரு ட்ரோன்ல கபிலன் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கபிலன். ட்ரோன் பைலட் லைசன்ஸ் இல்லாம நீங்க ட்ரோன் ஓட்டினா அதுவே குற்றம். எத்தனையோ ட்ரோனா 65 விடுங்க, அங்க 10 ட்ரோனோ இல்லை 5 ட்ரோனோ இருக்கும். 5 ட்ரோன் பைலட்டோட லைசன்ஸ் மட்டும் வாங்க சொல்லுங்க, இல்லைன்னா அதுவே பெரிய குற்றம். இது இதையே பேச மாட்டேன்றாங்க. அது போதும். இப்ப நீங்க லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டுற கார் ஓட்டுற மாதிரி தான் இது.
குற்றம் இல்லையா, தண்டனை. அதையே இவங்க பேச மாட்டேன்றாங்க. ட்ரோன் ஓடிச்சுன்னா ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வேணும்ல அவங்க கிட்ட அபிஷியலா பண்றதுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா யாருக்குமே தெரியாத விஷயத்த மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம அதான் சொல்றோம், தெரியாதத நம்ம பேசுறோம். எனக்கு உள்ள இருக்கிற இது கூட அந்த கார் குரூப்ல போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க, படிச்சு காட்டுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்ன திரிஷாவை காப்பாற்றணும் அதானே. ஏன்னா நீங்க அக்கார்டிங் டு ட்ரோனை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க ஒரு அகாடமிலையோ எங்கேயோ சேர்ந்து நீங்க ட்ரோன் கத்துக்கலாம், இல்லை நீங்க செல்ஃபா கத்துக்கிட்டாலும் ஓகே. பட் நீங்க ஒரு அகாடமியில் சேர்ந்து ட்ரோனுக்கான லைசன்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு முதல்ல உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அகாடமியை நீங்கள் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டும் உங்கள் பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் மினி பைலட்டாக இதில் நீங்கள் உங்களை அந்த ட்ரோன் பைலட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணாதான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களால் ஃப்ளை பண்ணவே அனுமதி கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கொடுப்பாங்க. பட் இவங்க ஓகே ப்ரோ. கரூரில் தாவைக்கா திரட்டியது ரோடு ஷோவுக்கு காண கூட்டம் என என்று முழுங்கி கொண்டிருக்கையில் இல்லை, விஜயின் ஜனநாயகன் ஷூட்டிங்காக கூட்டப்பட்ட கூட்டம் என முதலில் ஓங்கி எரித்தது நக்கீரன் தான். அந்த கூட்டத்திற்கான கேர்வானில் பஸ்ஸில் திரிஷாவும் வந்திருந்தார் என்பதும் இப்போது தெரிய வந்துள்ளது. உண்மையில் நாமக்கல் கரூர் கூட்டத்துக்கு விஜய் தாமதமாக வந்ததற்கு அந்த பெருங்கூட்டத்தை ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற திட்டம்தான் முதன்மை காரணம். இதற்காக முன்கூட்டியே ஜனநாயகன் யூனிட் கரூரை சென்றடைந்து விட்டது. அதே சமயம் நாமக்கல் கரூர் ரோடு ஷோ நிகழ்வுக்கு விஜயின் வருகை தாமதமானதற்கும் இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. அவரது கேர்வனில் ஒரு முக்கிய நடிகைகள் நோட் திஸ் பாயிண்ட், ப்ளூரல்ஸ் அப்படி சொல்லுங்க. ப்ளூரல்ஸ் இருக்கு. கேர்வனில் 2 முக்கிய நடிகைகள் உடன் வந்திருந்ததே அது அவர்கள் வேறு யாரும் இல்லை, கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும். ஏங்க என்னங்க இப்படி ஓப்பனா போட்டான்? என்னங்க நம்ம இங்க பஞ்ச் வச்சு நம்மளுக்கு டிஞ்சு வச்சுட்டாப்பல நக்கீரன் ஓப்பனா போட்டாங்க. நாமக்கல் ரோடு ஷோ முடிந்த நிலையில் கீர்த்திக்கு வேறு சொந்த வேலைகள் இருந்ததால் கீர்த்தி தனி காரில் வழி அனுப்பி வைக்கப்பட்டு ஆசை நாயகி திரிஷா விஜயுடன் கூட கரூருக்கும் வந்திருக்கிறார். என்ன ஜிப்சி ஓப்பனா போட்டு அடிக்கிறான் ஆளு? ஆமா, பொய்னா கேஸ் போடுங்க, மேல போடுங்க, டிஃபமேஷன் கேஸ் நக்கீரன் மேல போடுங்கப்பா. ஜனநாயகன் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்க வேண்டும் என்பதற்காக நாமக்கல்லுக்கு வந்த கூட்டத்தையும் கரூர் வரை கூடவே அழைத்து செல்வதில் தாவைக்க நிர்வாகிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். அதே போல் விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் திரளுவதற்காக அவகாசம் அளித்திருந்தார். அந்த கூட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்காக அவகாசம் அளித்திருந்தார். அதனாலதான் இந்த லேட்டா வந்தார கூட்டத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் 4:45 கரூர் வந்த விஜய் சம்பவ இடத்துக்கு 7 மணிக்கு மேல் தான் வந்திருந்தார். விஜய் கரூரில் நுழையும் போதே பகலெல்லாம் வெயிலில் வதங்கிய கூட்டம் துவண்ட நிலையில் காணப்பட்டது. அவர்கள் பலர் விட்டால் போதும் என்ற வெளியேற முற்பட்ட தகவல் விஜயை எட்டியிருக்கிறது. எப்படியாவது கூட்டத்தை நிறுத்தி வையுங்கள் என்று விஜய் சொன்னதை அடுத்தே தாவைக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் மனித சங்கிலியாய் கைகளை கோர்த்து கொண்டு கூட்டத்தை தடுத்து வெளியேற விடாமல் பார்த்து கொண்டனர். இதற்கு ஆதாரமாய் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் வாக்கு மூலமே சாட்சி. இது ஃபர்ஸ்ட். அடுத்த பக்கம் போதுமான கூட்டம் நினைத்தது போல் திரண்டு இருக்கிறார்கள் என்பதை போன்ல எடுத்து படிப்போம். ஜூம் பண்ணி தான் படிக்கணும். வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இதா இருக்கு. போதுமான கூட்டம் நினைத்தது போல் திரண்டிருக்கிறதா என்பதை படக்குழுவிடம் கேட்டதுக்காகத்தான் கேரவானில் சுவிட்சை ஆன் செய்து ஆஃப் செய்து சந்தோஷமாக வினவியிருக்கிறார் விஜய்.
படக்குழுவினர் வாகன ஒரு கட்டத்தில் உத்தரவுகள் பிறப்பிக்க ஏகப்பட்ட ட்ரோன்கள், நவீன ஒளிப்பதிவு கருவிகள் மூலம் கூட்டத்தின் பிரம்மாண்ட பதிவுகள் செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த கூட்டத்தை பார்த்த போதே விஜய்க்கும் தாவைக்கவினருக்கும் இந்த கூட்டத்துக்கும் தன் வாகனம் முன்னேறினாலோ திட்டமிடி படப்பிடிப்பு தொடர்ந்தாலோ பலரது உயிருக்கு ஆபத்து என்பது தெரிந்திருக்கும். இருந்தும் திட்டமிட்டபடி ஷூட்டிங்கை தொடர்வதற்காகவே போலீசின் காவல்துறையின் ஆட்சேபனையும் மீறி விஜயின் பஸ் கூட்டத்துக்குள் நுழைந்தது. அந்த கரூர் கூட்டத்துக்கு நடுவில் இருந்த ஒருவர் செருப்பை கழட்டி விசிறும் ஒரு நிகழ்வு நடந்தது. உண்மையில் அந்த கூட்டத்தில் பலர் கூட்டத்தில் சிக்கி மூச்சு பேச்சு இல்லாமல் ஆபத்தான நிலையில் இருந்திருக்கிறார்கள். இதை விஜய்க்கு தெரிவிக்க வழி தெரியாமல் தான் தன் செருப்பை விஜயின் வண்டியை நோக்கி விசிறி கவனத்தை ஈர்க்க முயன்றிருக்கிறார் அந்த நபர். இந்த நிகழ்வுக்கு பின்பு அவரை திமுகவை சேர்ந்தவர் என்று பழிபோட முயன்றனர் ஆதவ் ரெட்டியும் விஜயின் கைத்தடிகளும். ஆங்காங்கே பொதுமக்கள் உயிரிழந்ததை அறிந்ததும் படப்பிடிப்பு நடந்திருக்கிறது. உயிரிழப்புகள் தொடர்வதை தெரிந்து ஒரு கூட்டத்துக்கு மேல் பதறி போய் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி படபடவென கேரவன் மேல் ஏறி சென்று விஜய் காதில் சொல்ல திகைத்து விஜய் ஷூட்டிங் பேக்கப் என சைலண்டாக சொல்லி இருக்கிறார். மக்கள் உயிர்வதைக்கு ஆளாகி துள்ள துடிக்க உயிரிழந்து கொண்டிருந்த போது பார்த்து கொண்டிருந்த இன்னொரு நபர் திர்ஷா உள்ளிருந்து தாவைக்கா முக்கிய நிர்வாகிகள் சிலருக்கு மட்டுமே தெரியும். விஜயும் கைமீறி போய் விஜய் ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்த போது கூட்டத்தை விட்டு வெகு தூரம் சென்று ஒரு தனி காரில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் திர்ஷா. அந்த படப்பிடிப்பில் பங்கேற்க பலரும் இது பற்றி பேசியதாகவும் மனசாட்சியும் கொஞ்சம் தைரியமும் என சிலர் பேசியதால் எனக்கு விவரம் தெரிந்தது என்கிறார் குழுவில் இருந்த ஒரு நபர். இது சொன்னது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த இருந்த டீம்மேட்ஸ்ல ஒரு ஆளு. கேக்குதா? கேக்குது ப்ரோ. இது ஒருபுறம் இருக்க திர்ஷா கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி கதாநாயகவே வலம் வருகிறார். அவரது அப்பா கிருஷ்ணன் மலையாள பிராமின், அவரது அம்மா உமா கிருஷ்ணன் பாண்டிச்சேரி கிரிக்கெட் கிளப்பில் உமா கிருஷ்ணன் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். திர்ஷாவில் குடும்பத்திற்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை. சினிமாவில் பிரபலத்தை அனுபவித்து முடித்துவிட்டு அவருக்கு புதிதாக ஒரு ஆசை வந்திருக்கிறது. தமிழகத்தின் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என்ற ஆசைதான் அது. ஜெயலலிதாவை போல அவருக்கும் 2 தகுதி இருக்கிறது. ஒன்று இன்னொன்னு சேம் கேஸ்ட் பிராமின் சொல்லியிருக்கிறான். திர்ஷா சிஎம் ஆவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு விஜய் மட்டும்தான். அதனால் விஜயையும் தாவைக்காவையும் திர்ஷா கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் திர்ஷாவின் ஆசையை அணுக்கமாக அறிந்தவர்கள். எழுதியவர் கிரண். ஆமா, நக்கீரன்ல வந்திருக்குது. என்னவென்று சொல்வது. அதுவும் இல்லாம இத பத்தி பேச ஆரம்பிச்சது நக்கீரனுக்கு அமோகமா விற்பனை ஓபன் பண்ணியே விட்டுதான் அவன் தான் அமோக விற்பனையா கபலம் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லா வாங்கி படிக்கிறாங்களாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நக்கீரன் உள்ள இறங்கினாலே சொல்லி முடிஞ்சிச்சிடும் அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு போய் என்னடா நக்கீரனுக்கு மாஃபிங் பண்ணி போட்டுட்டு இருக்கிறானு ட்வீட். இந்த லூசு பையல நம்ம என்ன சொல்றது? அந்த ஆளு ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்துட்டு உடனே விட மாட்டான். அந்த டேட்டாக்கு சப்போர்ட்டிவா என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லி போய் நோண்டுவா போல. தெரியுமா டிவிக்கே நக்கீரன் ஆளுங்க இருக்காங்களாம். நீங்க சொல்லிதான் பேட்டியில நம்ம உள்ள இருக்கு நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் எங்க போறதுன்னு அந்த சொன்னாப்புல. ஆமா, இதைத்தான் நானும் கேட்டேன் கபிலன். நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஃபுட்டேஜ்ல எங்களுக்கு வந்துக்குன்னா வெளில விட்டீங்கன்னா நாங்க பாராட்டி இருக்கோம். இது லீக் ஆச்சு. இது யாரு லீக் பண்ணது? சிபிஐ லீக் பண்ணதா? பிஜேபி லீக் பண்ணதா? டேய் என்னடா ஃபுட்டேஜ் இது? எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இல்லையன்றது அப்புறம் இருக்கட்டும். உண்மையா பொய்யா மறுக்கணுமா? ஏன் இது வரைக்கும் மறுப்பு அறிக்கை வரல? நான் ஷூட்டிங் நடத்தல, ஏன் மறுப்பு அறிக்கை வரல? ஆமா, எங்களுக்கு ஒரு படி மேல போயிட்டு ஹெச்ஓதே இருந்தாருன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. நாங்க இதை முதல் ஸ்பேஸ்ல நாங்களும் கேட்கிறோம். ஏன்னா பேட்ச் ஒர்க்குன்னா சம்டைம்ஸ் டைரக்டர் வரமாட்டாரு, கேமராமேனே இந்த மாதிரி வேலையை எடுத்து வந்துடுவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் கபிலன் இந்த லேட் பண்ணதுக்கு மெயின் காரணம் நான் இன்னொன்று சொல்கிறேன். எல்லாம் கரூர்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது நாமக்கல்லையும் நடந்திருக்கு, கரூர்லையும் நடந்துக்கிட்டு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கெஸ்ஸிங் தான். ஏன்னா கரூர்லையும் இது ரெண்டும் தான் இவன் போன இடத்துல சேம் ஃபார்மட்டாக இருந்துச்சு. மற்ற இடத்துல எங்கேயுமே இது மாதிரி கிடையாது.
ஆனால் ஒரே மாதிரி அதிக கூட்டம் சேர்க்கப்பட்டது இது 2 இடத்துல தான் ஆக்சுவலாக. அங்கே டே டைமில் ஷூட் பண்ணியிருக்காங்க, நைட் ஷாட்டுக்கு இங்கே பிளான் பண்ணிக்காங்க. அதனால தான் அங்கே வர வச்ச ஆளுங்களை 4000 பேரோ 3000 பேரோ என்னமோ சம்திங் அவங்க இந்த பஸ் பீரியடே சுற்றிட்டு வந்தானுங்க. அங்கே டே ஷாட் கொஞ்சம் எடுத்துருப்பானுங்க, இங்கே நைட் ஷாட் கொஞ்சம் எடுத்துருப்பானுங்க ஆக்சுவலாக. இது பண்ணதுக்கு பேர் வந்து இது ஆக்சிடென்ட் இல்லை. இது இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா இது வந்து என்ன திட்டமிட்டு பிளான் பண்ணி தெரிஞ்சு ஆபத்து வரும் தெரிஞ்சே பண்ண மாதிரி தானே இருக்கு. ப்ரோ அவன் நாமக்கல்ல 12 மணிக்கெல்லாம் மீட்டிங் முடிச்சிட்டான் ப்ரோ. அவன் நினைச்சிருந்தானா என்னதான் கிரௌட் இருந்திருந்தாலும் அங்க இருந்து கரூருக்கு வந்து ஒரு 2 hours போதும் ப்ரோ. ஆனா வேணும்னே அவன் 6 மணி நேரம் கழிச்சு தான் வந்தான். ஐயா மறந்துட போறேன். இன்னொன்னு நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம். இதுல இன்னொரு பாயிண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சொல்லிடுறாருங்க, சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கரூர்ல வந்து அந்த அன்னைக்கு வந்து சேலரி டே அப்படின்னா வந்து 3 மணிக்கு வந்து எல்லா கார்மெண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணி இல்ல ஐயா இதெல்லாம் 1000 வருடம் பேசினதான். இதுல இந்த ஆர்டிக்கல்ல இந்த இப்ப படிச்ச ஆர்டிக்கல்ல புது பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இதையும் நம்ம பழைய விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இப்ப பேசுறது. ஏற்கனவே பேசின விஷயத்த பேசினோம்னா கீழே கேட்கறவங்க போர் அடிக்கும். இதுல கபிலன் அந்த நடிகையை ஒரு காரில் ஏற்றி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பஸ்லன்னா மாட்டிப்பாங்கன்னு தெரியும். கரெக்டா? விஜய் வேற பக்கம் வந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு கேட்பாங்க. இவன் சேலத்து அந்த சொட்டை இருக்கானே அவன் வெளில இருந்து பேசுவான் பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் உள்ள யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? ஆமா பார்த்திபன். இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள யாராவது இருக்கலாம்ல. இருக்கலாம். ஏன் மாமியா